வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நம்முடைய கல்வில் நிறைந்த ஷேഖுனா அல்லாமா அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களின் மன்னரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. இங்கே அவர்கள் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் நாம் எத்தனை இடங்களில் இஸ்திமாக்களை நாம் நடத்தினாலும் ஹான்காக்களை உருவாக்கினாலும் இது நாம் பிறந்து வளர்க்கப்பட்ட தாய் வீடு. எங்கள் ஷேഖுனாவினுடைய வளர்ப்பு தான் இன்றைக்கு லட்சோப லட்ச மக்களின் மனதில் அல்லாஹுவை நினைவூட்டுகிற கலீஃபாக்களை தந்துவிட்டு விடைபெற்றார். நாங்கள் ஆனந்தமடைவோம். இன்றைய மஜ்லிஸின் சிறப்பான தலைமை எங்கள் சர்க்கார் நாயகத்தினுடைய மருமகனார் அல்லாமா ஆரிஃப் ஹஜ்ரத் அவர்கள். அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக. ஒரு நல்ல தொடர்பு. இங்கே நிறைய ஹலீஃபாக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, உலமாக்களும் சங்கமித்திருக்கிற இந்த சபை
சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாக காட்டினார்களோ அந்த பாதையில் கொஞ்சமும் பிசகாமல் வழிகாட்டுகிறவர்கள் தான் ஷேகுமார்கள். கொஞ்சமும் பிசகாமல். தரீகா என்றால் ஷரியத்திற்கு எங்கோ வித்தியாசப்படுமோ நினைத்தாலே நாம் பலகீனமான ஈமானுக்கு போகிறோம். தரீகா ஷரியத்தை பலப்படுத்துகின்ற பாலம். ஷரியத்தின் வாழ்க்கை, என் வணக்கம், என் வழிபாடு, இதில் தரீகா வேணும். ஷரியத்தை நான் எனக்குள் கொண்டு வருகிற ஒரு நல்ல பாதை தான் தரீகத். தரீகத் என்றால் ரசூலின் வழி. தரீக்கு என்றாலே பாதைன்னு அர்த்தம், வழி என்ற அர்த்தம். ரசூலின் வழி, உத்தம நபிகள் எப்படி ஒரு பாதையை காட்டி சஹாபிகளை நடைபோடச் செய்தார்களோ அந்த பாதையின் வாரிசுகளே இன்றைய நமது ஷேகுமார்கள். மிக தெளிவான பாதையை, மாணவி கடந்து போன பாதையை, கடக்கச் சொன்ன பாதையை, மாணவி வாழ வைத்த வழியை உலகத்தில் முகவரிப்படுத்துவார்கள் நம்முடைய மஷாயிகுமார்கள். அல்லாஹ் நமது ஷேகுமார்களின் ஹயாத்தில் சுகத்தில் பரக்கத் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, ஒரு அழகான வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அழகை காணாக்கக்கூடாது என்பதுதான் இது போன்ற எங்கள் சபைகளின் நோக்கம். நான் வெறுமினே வாழ்வதல்ல, ஒரு அழகானவனாக வாழ வேண்டும். வெறும் சொற்கள் உடையவன் அல்ல, அழகிய சொற்கள் உடையவனாக ஆக வேண்டும். வெறும் இதயம் அல்ல, அழகிய இதயம் இருக்க வேண்டும். வெறும் திலாவத்தும் குர்ஆனும் ஓதுதல் அல்ல, அழகிய திலாவத்துடையவனாக இருக்க வேண்டும். வெறும் தொழுகை அல்ல, அழகிய தொழுகை. ரசூலுடைய ஹதீஸை பாருங்கள். மன் தவல்லா ஃபஅஹ்ஸன வுதுஆ, யார் வுது செய்கிறார்களோ அழகிய வுதுவை செய்கிறார்கள். பெருமானார் வணக்கத்தை சொல்வார்கள், அந்த வணக்கத்திற்கு பின்னால் அதில் அழகையும் சொல்வார்கள். யார் தொழுகிறார்களோ அழகிய முறையில் தொழுகிறார்கள். ஒவ்வொரு இபாதத்திலும் அழகு இருக்கிறது. என் வாழ்க்கையின் அழகு என்பதை நான் மறந்து போனதை நினைவுபடுத்தி அழகுக்குள் கொண்டு வருவதே தரீகா. அழகு வெறும் தொழுகை நடக்குது, சடங்காக, சம்பிரதாயமாக, ஏதோ வந்தோம், குனிந்தோம், நிமிர்ந்தோம், இல்லை. தொழுகைக்கென்ற அழகு இருக்கிறது. அந்த அழகு ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையில் வர வேண்டும். உன் பேச்சுக்கு அழகு இருக்கிறது, உன் முகத்திற்கு ஒரு அழகு இருக்கிறது. சோப்பு போட்டு கொண்டு வர்ற அழகு இல்லை, இது நூறால் வர வேண்டிய அழகு. அல்லாஹ் கொடுக்கிற நூறு, பேரொளி. உன் உள்ளம் பேரொளி ஏற்படும். எப்போது ஏற்படும்? பெருமானார் சொல்வார்கள், ஒது செய்த பின்னால மீண்டும் ஒது செய்தார். ஒதுவை முறிக்கிறது இல்லை. இப்போ நம்முடைய பழக்கம் எல்லாம் ஒது இருந்துச்சு, ரெண்டாவது ஒது செய்யணும்னு நினைப்பு வந்தால் ஒரு யூரின் போயிடுவோம், போயிட்டு ஒது செய்கிறது. ஒது இருக்குது, அப்படியே போய் தொழுதுடலாம். இன்னொரு முறை ஒது செய்தால் 100 அலா 100, அது ஒளிக்கு மேல் ஒளி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வணக்கத்திற்கு இன்னொரு அழகை கொடுத்தால், ஒது என்பது வணக்கம், அதில் இன்னொரு அழகு அது இருக்க ஒது செய்கிறது, அது 100ஆக மாறும் என்றார்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நூறானியத்தானவர்களை உருவாக்குவதுதான் எங்கள் தரீகாக்களின் நோக்கம். ஒளிமயமான உள்ளமுடையவர்களை உருவாக்க வேண்டும், ஒளிமயமான முகமுடையவர்களை உருவாக்க வேண்டும், ஒளிமயமான சொற்கள் உடையவர்களை உருவாக்க வேண்டும், ஒளிமயமான வாழ்க்கை உடையவர்களை உருவாக்க வேண்டும். இதன் பரக்கத் இவர்கள் வாழ்ந்தால் அதாபு கூட அந்த ஊரில் இறங்காது. ஒளிமயமானவர்கள் வாழ்கிற ஊரில் அதாபும் இறங்காது. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடையவர்கள். அவர்களின் வார்த்தைக்கு ஒளி இருக்கிறது, அவர்களின் பார்வைக்கு அழகு இருக்கிறது, அவர்கள் சொல்லுக்கு தெய்வீக சக்தி இருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, நம் நம்பிக்கை எங்கே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். நம்ம பல நேரத்தில் நம்மை நம்பியே ஒம்பா போயிட்டோம். நமக்கு என்ன குறை? நம்ம நல்லா தானே இருக்கிறோம். நமக்கு என்ன குறை? நமக்கு நல்லா இருக்கிறோம். சில பேர் நம்ம அவருக்கு என்னப்பா, அவருக்கு காசு பணம்லாம் இருக்குது, அவருக்கு என்ன காசு இருக்குது, பணம் இருக்குது, அவருக்கு என்ன பிரச்சனை, இவரும் நினைப்பார் நமக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, நமக்கு யார் என்ன பண்ண முடியும். சில பேர் அவருக்கு என்னப்பா, அவர் ஒரு கையெழுத்து போட்டால் பல பேர் தலைவிதியே மாற்றிடுவார், அவர் அவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறார்.
அவர் கையெழுத்து போட்டால் பல பேர் தளபதியை மாத்திர அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது. அவர் சீனியர் ஆபீசர், அவருக்குன்னு ஒரு தனி ஆற்றல், பதவி. அந்த பதவியை வைத்து சில பேருக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு அவர் என்னப்பா, அவர் பெரிய அறிவாளிப்பா, அவருக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது, அவர் அறிவை கொண்டே உலகத்தை ஆண்டு விடுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த வாசலினுடைய மிகப்பெரிய காப்பாளர். அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணம். இந்த வாசல், அதன் தலைவாசல் அலி ரலியல்லாஹு. நம்ம தரீகாக்கள் பூரா அங்கிருந்து கிளை விட்டு ஆறாக நீராக போய் சங்கமிக்கிற இடம் அலியன் கர்ரமல்லாஹ். அலியன் கர்ரமல்லாஹ் போய் சங்கமிக்கும். அங்கிருந்து துவங்கும் ஆன்மீக வாசலின் சொந்தக்காரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அவர் பெற்ற ஞானம் மறக்க முடியாத ஞானம், ஆற்றல் மிக்க ஞானம், நம்பிக்கைக்குரிய ஞானம். ஒரு சஃபரில் ஹஸரத் அலி பயணிக்கிறார்கள். ஹஸரத் அலி அவர்களின் பயணத்தில் மயக்கம் வருகிறது, கொஞ்சம் உடல்நிலை குன்றி போகிறார்கள். அவர்கள் சுகமில்லை என்று கண்காணிக்கிற தோழர்களும் அவர்கள் கூட இருந்தவர்களும் பயப்படுகிறார்கள். நாம் பயணத்தை நிறுத்திவிட்டு ஊருக்கு போய்விடலாம், அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி, ஊருக்கு போய்விடலாம். கேட்டார்கள் அலி அவர்கள், என்ன பயப்படுகிறீர்கள்? ஜனாதிபதி வர்ற வழியில் மௌத்தா போயிடுவாங்க, மௌத்தா போயிட்டா நம்ம பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிடுவேன்னு பயப்படுறீங்களா கேட்டாங்க. ஏன்னா கூட்டு போய் மௌத்தாக்கிட்டீங்களேன்னு சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? உடனே அவங்களெல்லாம் ஒளிமுறை இல்லாதவங்க, அம்மா பாப்பா நீங்கள் பெரியவங்க, ஜனாதிபதி, ரசூலுடைய குடும்பம், ஏதாவது சம்பவிச்சிடக்கூடாதே, உடல்நல குறைவாக இருக்குதுன்னு பயப்படுறோம். கவலையப்படாதீங்க, பயணமாகும், நான் மௌத்தாக மாட்டேன், மௌத்தாக மாட்டேன்னு சொல்கிறது யாருக்கு இருக்குது? இந்த பயணத்தில் மௌத் இல்லை, எனக்கு மௌத்து வராது. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே நீ வெட்டப்படுவாய், உன் தாடி வழிய ரத்தம் வழியும், அதுதான் உன் மௌத்தின் அடையாளம் என்றார். அந்த காலம் இன்னும் வரலன்னாங்க. எனக்கு ஒரு காலம் வரும், நான் ஷஹீதாகுவேன் என்றார். இப்படியெல்லாம் போகிற வழியில் படுத்தலாம் மௌத்தாகிறது இல்லை, படுக்கையிலலாம் மௌத்து வராது, எனக்கு ஷஹாதத்தின் மரணம் என்று சார்ந்த நபிகள் உறக்க சொன்னார்கள். அதில் நம்பிக்கை இருக்கிறது, எந்த வகையிலும் எனக்கு வேறு ரூபத்தில் மௌத்து வராது. அந்த நம்பிக்கையாளர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல் இடம். அங்கிருந்து தான் ஞானங்கள் ஊற்றெடுத்தது. அவங்க சொன்னாங்க, மணிஅத்தமர் சொன்ன வார்த்தை, அலா மாலிஹி, யார் தன் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ, நல்ல கவனிச்சுக்கிறோம், ஞான வார்த்தைகள் அவர்களின் நாவில் அல்லாஹ் உதிர்த்தான். மன்யஅத்தமத அலா மாலிஹி, தன் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ, நமக்கு என்னப்பா கவலை, நம்ம கையில் பணம் இருக்குது. மனைவி சொல்கிறாங்க, எங்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவர் பணம் நிரப்பமாக வச்சுருக்கிறார், அவருக்கு இந்த சொத்து இருக்குது, இந்த வீடு இருக்குது, இந்த வாசலுக்கு இத்தனை பங்களா இருக்குது. அப்போ அந்த பணத்தின் மீது ஒருவரை சுற்றி பல பேர்களுக்கு நம்பிக்கை. மன்யஅத்தமத அலா மாலிஹி, தன் பணத்தை யார் நம்பிக்கொண்டார்களோ, கல்லா, அவர் நன்கு புரிந்து கொள்ளட்டும், ஒரு நாள் அந்த பணம் குறைந்து போகும், காணாமல் போகும். கோடி கோடியாக இருந்த இடம் நெருப்புக்கு இரையானது. நாம் காதில் கேட்ட செய்தி மாத்திரமல்ல, இன்றைக்கு கண்ணில் பார்க்கும் செய்தி. கோடி கோடியாக இருந்த இடம் அடுத்த நிமிடம் நெருப்பு அத்தனையையும் காணாக்கி விட்டது. நேற்றைய பணக்காரர் இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்கும் நிலை. பணத்தை நம்பினார்களா? கல்லா, அது குறைந்து போகும் என்றார்கள் ஹஸரத் அலி அவங்க. நம்ம நினைக்கிறோம் பணம் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, நம்ம பணம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக குறையுமா? அவர் 1000 கோடிக்கு அதிபதி, அவர் பணம் எங்கே குறைய போகுது? ஒரு நாள் ஒரு நெருப்பு வந்துச்சு, ஒரு பூகம்பம் வந்துச்சு, வீடு, முகவரி, பணம், சொத்து கித்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் முடியுமா? உலகத்தில் எல்லாமே கண் முன்னால் நடந்து கொண்டு இருக்கிறது. மன் இஅ்தமத அலா மாலிஹி கல்லா வ மன் இஅ்தமத அலா அக்லிஹி வல்லா, யார் தன் அறிவை நம்பினார்களோ, நம்ம எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் எங்கே போனாலும் சமாளிச்சுவாருமா. என்னப்பா, அவர் பெரிய அறிவாளி, எங்கே போனாலும் சமாளிக்க முடியும். அறிவை நம்பி பல பேர் இன்றைக்கு எங்கிட்டெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாதும்பாங்க. ஏன்? அவருடைய அறிவை நம்புவார். அவர் அவ்வளவு திறன்பட்டவர், திறமையானவர், ஆற்றல் மிக்க அறிவாளி. அவருக்கு கிடைத்திருக்கிற ஞானம் அவ்வளவு பெரியது. தன் அறிவை நம்பியவர்கள் அதில் கொஞ்சம் கவனம் வைக்கட்டும். வல்லா, அவர் வலிதடம் புரண்டு போவார், வலிதவறிடுவார். அறிவை நம்பி பல பேர் வழிகட்டு போனாங்க மட்டும் இல்லை,
கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிட்டார். யார் தன் அறிவை நம்புவார்களோ, அறிவுக்கு எல்லா சக்தியும் இருப்பதாக நினைப்பார்களோ, என் அறிவால் நான் சீரழிய மாட்டேன் என்று நினைக்கிறார், தோற்று போக மாட்டேன் என்று நினைக்கிறார், வீழ்ந்து விட மாட்டேன் என்று நினைக்கிறார். நல்லா அவர் வழி சருகி போவார், வழிகட்டும் போவார். மண் தன் பதவியை யார் நம்பினார்கள்? அவர் என்னப்பா, அவர் பெரிய அதிபர், அவர் கையில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பெரிய ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பதவி. இந்த 3 தான் நம்பிக்கை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தன அடி அவங்க 3ஐயும் சொல்லிட்டாங்க. நம்பிக்கை 3 தான். ஒன்று பணத்தை நம்பி பல பேர், சொத்து சுகத்தை நம்பி இருக்கிறாங்க. சொத்து சுகம் அதை நம்பி அதில் தான் பல பேர் எல்லா வகையிலும் பெரியவங்களை கூட மதிக்காமல் போகிறதெல்லாம் அவருக்கு இருக்கிற சொத்து சுகத்தின் மீதான நம்பிக்கை. பல பேர் அறிவை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல பேர் பதவியை நம்பி இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறோம். தன் பதவியை யார் நம்பி சாதாரணமாக மற்றவர்களை நினைத்து கொண்டு வாழ்வார்களோ, அவர் ஒரு நாள் இழிவடைவார், ஒரு நாள் இழிவடைவார். நேற்று பெரிய அதிபர் இன்றைக்கு ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனையோ அதிகாரம் படைத்தவர்கள், ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள், ஒரு நாள் அவர்கள் கீழே இறங்கி போனார்கள். من اعتمد على ماله قل ومن اعتمد على عقله ضل ومن اعتمد على جاهه ضل. பதவியை நம்பினால் ஒரு நாள் இழிவில் போய் நிற்பாய், அறிவை நம்பினால் ஒரு நாள் வழிகேட்டுக்கு போவாய், காசையும் சொத்தையும் நம்பினால் ஒரு நாள் அது இல்லாமலும் காணாமலும் போகும். சொல்லிவிட்டு முடிக்கல. ஒமன் இஅ்தமத அலல்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ. இன்னைக்கு நாம அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம பணத்தை நம்புவதே இல்லை, பதவியை நம்புறதே இல்லை. நம்ம அறிவு ஜீரோ, நம்ம அறிவு ஜீரோ. அல்லாஹ்வை அறிவதற்கு நான் எடுக்கிற 1000 முயற்சிக்கு பின்னால் இன்னும் அவனை அறிவதில் ஆரம்ப படித்தரத்தையும் நீ தொடவில்லை என்றார்கள் மஹபூப் உஸ்மான், அப்துல் காதர் ஜீலானி. ஆரம்ப படித்தரம் 1000 முறை அவனை அறிகிற பாதைக்கு போனாலும் துவக்கப்படிக்கல்லில் கால் வைக்கல. நம்ம அறிவு அவ்வளவுதான். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ, ஒலா கல்லா, அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், ஒலா கல்லா ஒலா வல்லா ஒலா நல்லா. அல்லாஹ்வை நம்பினாயா என்றைக்கும் உன் வாழ்க்கையில் குறைவு வராது. சொத்து சொத்தாக இருக்கும், நீ குறைய மாட்டாய். அல்லாஹ் குறைந்தவன் அல்ல, குறைப்பவனும் அல்ல. அல்லாஹ்வை நம்பினாயா நீ வழிகேட்டில் போகவே மாட்டாய். அல்லாஹ்வை நம்பினாயா நீ இழிவடையவே மாட்டாய். கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம், ஆற்றலுக்கு மேல் ஆற்றல், அதிகத்திற்கு மேல் அதிகம் எல்லாம் கிடைக்க வேண்டுமா? உன் நம்பிக்கை அல்லாஹ்வோடு இருக்கட்டும். பயான் கேட்டுட்டு போய் இன்னொருத்தருக்கு சொல்றது இல்லை. என் வாழ்க்கைக்கு பாடம், நான் பாடம் பெற வேண்டும். நான் குறைந்து போகக்கூடாது, என் சொத்தும் குறையக்கூடாது, எனக்கு இருக்கிற அந்தஸ்து நீடிக்க வேண்டும், அது இழிவை தரக்கூடாது, என் அறிவு இன்னும் உயர வேண்டும், அது வழிகேட்டுக்கு போகக்கூடாது. உன் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது ஆக்கு என்றார்கள் அதி உலகத்தின் ஞானி ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜஹ். அல்லாஹ் மேல நம்பிக்கை போயிட்டா செயல் எல்லாம் அல்லாஹ்வுக்காகவே போயிடும். எந்த செயலையும் வேற நோக்கம் வராது. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாவி ஏழை எளிய அடிமைகளை பூரா விலைக்கு விற்பாங்க ரோட்டில். அவ்வளோ பேரை விலை கொடுத்து வாங்குவாங்களாம். ஏழை எளியவர்களை, அப்பாவிகளை ரோட்டிலே விற்கப்படுகிற போது காசு கொடுத்து அவங்களை வாங்குவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி பூரா பேரையும் கொண்டு உரிமை விட்டுருவாங்க. அவங்க உரிமை விட்ட அடிமைகள் பெரிய கூட்டம் ரோட்டில் விற்கப்படும். அவன் அப்பாவியாக இருப்பார், ஏழையாக இருப்பார், அவர் உரிமை பெற வாய்ப்பே இருக்காது. சுதந்திரம் கிடைக்கவே முடியாத மனிதர்கள். ஆனால் அவர் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு விடுதலை கிடைக்காது. விடுதலை கொடுக்கறது யாரும் இல்லை. அவங்கள பூரா வாங்குவாங்க, விற்றுருவாங்க, வாங்கி விடுதலை செய்துருவாங்க. அவங்க தகப்பனார் அபூ குஹாஃபா கூப்பிட்டு சொன்னாங்களாம், மகனே உனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நீ நல்ல வேலை தான் செய்கிற, அடிமைகளை பூரா வாங்குற, அப்பாவிகளையும் ஒன்றுக்காகாதவங்களையும் விலகீனமானவங்களையும் வாங்கி உரிமை விடுற, அதில் உனக்கு பிரயோஜனம் என்னப்பா கிடைக்க போகுது? நீ வாங்கி உரிமை விடுறவங்க கொஞ்சம் பலமான ஆளை வாங்கி உரிமை விட்டேன்னா நாளைக்கு உன் கண்ணியத்துக்கு அவங்க பின்னால் நிற்பாங்கப்பா. நீ வாங்கி உரிமை விடுறவங்க அப்பாவிகள்,
பலகீனமானவர்களை வாங்கி உரிமை விடுவதால் உன் கண்ணியம் ஒன்றும் உயரப் போறது இல்லை. மகத்தானவங்க இருக்கிறாங்க, ஆற்றல் மிக்க வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள போய் விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டால் நாளைக்கு உனக்கு அவங்க தோள் கொடுத்து துணை நிற்பாங்கன்னாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வாப்பா போய் ஹிதாயத்துக்கு வரல, களிமா சொல்லலை. சித்திக்குள்ள பேர் சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்க, தகப்பனாருடைய வழிகாட்டுறது எப்போதும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் போகிற ரூட்டு வேற, வாப்பா நீங்கள் போகிற ரூட்டு வேறன்னாங்களாம். நான் போகிற ரூட்டு வேற, நீங்கள் போகிற ரூட்டு வேற, உங்கள் ரூட்டில் அதான் உங்களுக்கு கரெக்டு. என் ரூட் என்ன தெரியுமா? இங்கே நான் அவர்கள் எனக்கு பலமாக நிற்க வேண்டும் என்று நான் விரும்பி வாங்கி உரிமை விடவில்லை. நான் இந்த ஏழைகளை அப்பாவிகளை விலை கொடுக்கிறேன், வாங்குகிறேன், உரிமை விடுகிறேன். அதற்கு பின்னால் இவர்கள் எனக்கு பலமாக நிற்பார்கள் என்ற எண்ணம் இல்லை. இவர்களை உரிமை விட்டதால் என் ரப்பே எனக்கு பலமாக, அவன் எனக்கு பலமாக நிற்கிறான், என் பலமே என் ரப்பு என்றார். வாப்பா பதிலே சொல்லல, அபூ குஹாஃபா பதிலே சொல்லல. வலிமையானவர்களை வாங்கி உரிமை விட்டு அவங்க நமக்கு பலமா நிற்பாங்க, இவங்களை உரிமை விட்டதுனால எனக்கு பலத்துக்கெல்லாம் பலம் கொடுக்கிறான், அல்லாவே நிற்கிறான். அந்த வார்த்தையை கேட்டு விட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு தந்தை அபூ குஹாஃபா, நமது பலம் நம்ம ரப்பு, அவனுக்காக அவன் எங்கே திருப்திப்படுவான், அவன் எங்கே நம்மை சந்தோஷப்படுவான், அவன் எதன் வழியை நம்மை பலப்படுத்துவான், அந்த பார்வையே மிகப்பெரிய பார்வை. இன்னைக்கெல்லாம் நம்ம பார்வை சுற்றி சுற்றி உலகத்தையே இருக்குது. இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், அதனால் என்ன லாபம், இதனால் எந்த லாபம் நஷ்டத்தை தாண்டி இதனால் என் ரப்பை அடைய முடியுமா, இதனால் என் ரப்பு சந்தோஷப்படுவானா, இந்த செயலை செய்தால் அல்லாஹ்வுக்கு நம்ம திருப்தியான மனிதனாக ஆகலாமா, அந்த பார்வை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் விருந்து கூப்பிட்டார், வலீமா விருந்து. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், போய் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தாங்க மனசு மாதிரியாக இருக்கு. கூட போன தோழர்கள் எல்லாம், என்ன அமீருல் மோமினீன், இந்த விருந்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த விருந்துக்கு நான் வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். விருந்திலே கலந்து கொண்டவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து சாப்பிட்டு முடித்த பின்னால் வெளியே வந்தபோது அவர்களுடைய உள்ளம் பேசுகிறது. தோழர்களுக்கிடையே அவர்கள் கொஞ்சம் மாதிரியான நிலை, ஒரு வகையான முகமாற்றம். என்னென்று கேட்டபோது சொன்னார்களாம், இந்த விருந்தில் நான் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் பாப்பா அப்படி சொல்றீங்க? வேற ஒன்றும் இல்லை, இந்த விருந்தை நான் பார்த்தபோது ஒன்று விளங்குகிறது, இது அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்ட விருந்தாக தெரியவில்லை, இதில் முகஸ்துரி நிறைய இருக்கிறது என்றார். பேருக்கும் புகழுக்கும் வைக்கப்பட்ட விருந்தாக இதை நான் பார்க்கிறேன், இது ரப்புக்காக நடக்கவில்லை. என் வீட்டில் நடக்கிற வலிமாவிலும் என் ரப்பே நோக்கம் என்று கற்றுக் கொடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு. வலிமா நான் 1000 பேருக்கு கொடுக்கலாம், 2000 பேருக்கு கொடுக்கலாம், வெறும் 5 பேருக்கு கொடுக்கலாம், அளவல்ல முக்கியம், அல்லாஹ்வே முக்கியம், அளவல்ல முக்கியம். யாருக்காக வலிமா? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். என் பிள்ளைகளுடைய நிக்காகவில் எல்லாரும் வந்து துவா செய்யணும், அந்த துவாவுடைய பரக்கத்தால் அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கணும், அதுதான் அழகான வலீமா. இந்த வலீமாவில் முகஸ்துரி நிரம்பி இருக்கிறது என்றார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், நான் வருத்தப்படுகிறேன், ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வருத்தப்படுகிறேன் என்றால் இந்த விருந்துக்கு பின்னால் என்றார். எப்படி ஒரு பார்வை! அந்த சாலிஹீன்களின் இத்தகைய பார்வைதான் அந்த பெருமக்களின் மிக உயர்ந்த படித்தரத்திற்கு சொந்தமானது. அந்த பார்வை நம் எல்லோருக்கும் தேவை. நம்முடைய செயல்களுக்கு பின்னால் நாம் திருப்திப்படும் நிலையை விட்டு வெளியில் வாங்க. இந்த செயல் ரப்பு திருப்திப்பட்டானா என்று பாருங்கள். நம்ம செயல் நம்ம திருப்திப்பட்டதால் அல்லாஹ் திருப்திப்பட்டானா பார்க்குற இடத்துக்குள்ள நம்ம போக முடியலை. நம்ம திருப்திப்பட்டுக்கிட்டோம், நம்ம ஏதோ நல்லா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறோம், நீங்கள் இத்தனை பேருக்கு விருந்தை கொடுத்துட்டோம், இத்தனை பெரிய காரியத்தை நடத்திட்டோம், அதல்ல நம்ம இவ்வளோ பெரிய காரியத்தை நடத்திட்டோமே, இதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிச்சா, அவன் திருப்திப்பட்டானா? அந்த பார்வைதான் மிகப்பெரியது. சாலிஹீன்களும் சாலிஹீன்களும் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் விசேஷமான இடத்தை அடைந்தது அந்த பார்வையாலே. அந்த பார்வை நமக்கு கிடைச்சிட்டு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கைக்கு இதுக்கு பின்னால் இன்னொன்று தேவையில்லை. ஆனால் அது சீக்கிரமாக கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம நஃப்ஸு செய்ய சொல்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் அதுக்கு ஏதாவது பசி இருக்கும். அந்த பசியை அமர்த்துறதுக்கு தான் நம்மகிட்ட வேலை சொல்லும் நஃப்ஸு. அதுக்கு பசி என்ன தெரியுமா? நஃப்ஸுக்கு ஒரு பசி இருக்கும், நம்மள்ட்ட ஒரு வேலை சொல்லும், இதை செய்யுண்டு நம்ம செய்வோம். செய்த பின்னால் அதுக்கு கொஞ்சம் பசி தனியும்னாங்க. என்ன பசி? அதை கொண்டு ஏதாவது ஒரு பெருமை எதிர்பார்க்கும்.
ஒரு புகழை எதிர்பார்க்கும், ஒரு முகஸ்துரி எதிர்பார்க்கும். அது நமக்கு செய்ய தூண்டி அதில் தான் அதுக்கு தாகம் தனியும், பசி அமரும். அதை நீ செய்கிற வரைக்கும் அந்த நேரத்தில் ஒரு நஃப்ஸின் பசியை அமுத்தாமல் அல்லாஹுவின் சிந்தனை நீ கொண்டு வந்தால் உன் நஃப்ஸு பசி தீராது, உன் நஃப்ஸு பட்டினியாகும். உன் நஃப்ஸு பட்டினியாகுமா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நம்ம நஃப்ஸுக்கு இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டோம், அதை தீனி ஊட்டி வளர்க்கிறோம், கேட்டதை எல்லாம் கொடுக்கிறோம். சஹாபாக்கள் வாழ்க்கை நஃப்ஸு கேட்டதை தடுத்தாங்க, நஃப்ஸு கேட்டதை கொடுக்கிறோம். நஃப்ஸை தடுத்தால் அல்லாஹ் கிடைப்பான், நஃப்ஸுக்கு கொடுத்தால் அல்லாஹ்வை காணாக்கிறோம். நஃப்ஸுக்கு கொடுத்தால் அதுக்கு விரும்புகிறதெல்லாம் அதுதான். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் 9 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும், என்ன ராத்திரி நீங்கள் தூங்கணும், தஹஜ்ஜத் எழுந்திருக்க. இது ஒரு பெரிய மஜ்லிஸ் இது. இதில் இன்றைக்கி ஒரு 40 நிமிஷம் நம்ம பேசுகிறோம் போதும். ஏன் தெரியுமா? அவ்வளவுதான். செய்திகளுக்கு பின்னாலே நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்த இந்த பயணம், இதில் வேறு நோக்கமே இல்லை, என் ரப்பை அடைவதற்கே வந்தேன். எல்லோரும் உறுதி எடுத்துக்கிறோம். ராத்திரி இங்கே இருக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, இந்த இஸ்லிமா அல்லாஹ்வுக்காக. இதில் இருந்து அல்லாஹ்வுடைய நினைவில் நான் வெளியாக வேண்டும், என் நஃப்ஸுக்கு தீனி கொடுப்பதை குறைக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலால் என் அறிவை கொண்டு ரொம்ப நாள் வாழ்ந்து விட்டேன், என்னுடைய பணத்தின் மீது நம்பி பல நாள் இருந்து விட்டேன். பல நாள் எனக்கு இருக்கிற அந்தஸ்தும் பதவியும் என்னை ஒரு பெரிய ஆளாக காட்டுச்சு. இப்போ நான் விளங்கி விட்டேன், அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று குறைஞ்சி போயிடும், இன்னொன்று வழிகேட்டில் கொண்டு விட்டுரும், இன்னொன்று கேவலத்தை கொடுத்துரும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன்னா நான் ரொம்ப செழிப்பாக்குவேன், உயர்வாக்குவேன், விசேஷமாகவே என் பதவியும் கண்ணியமும் ஹவுதுல் கபூர்லையும் இருக்கும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்யட்டும், தொடர வேண்டும். அல்லாமா சுஃபியானு சௌரி சக்கராத்தில் இருக்கிறார், மாபெரிய மனிதர். ஹதீஸ் உலகத்திற்கு அவர் செய்த சேவை மிகப்பெரியது. ஹதீஸை எடுத்து கொண்டு வந்து சமூகத்தில் சமர்ப்பித்த மாபெரிய மனிதர். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹிதுமத்து செய்து குர்ஆனில் இருந்து ஹதீஸிலிருந்து சட்டத்தை தொகுத்த மார்க்க சட்ட மேதை அல்லாமா சுஃபியானு சௌரி. இதற்கெல்லாம் மேலால் ஆன்மீக சிந்தனை நிரம்பிய ஒரு மாபெரிய ஞானியும் சூஃபியும். எல்லாமே எல்லாத்தையும் சேராது. சில பேர் ஹதீஸுக்கு சேவை செய்வாங்க, அந்த கட்டத்தோடு நின்றுவாங்க. சில பேர் சட்டத்தை தொகுப்பாங்க, அதோடு நின்றுக்கிடுவாங்க. ஒரு சட்ட மேதையாக, ஒரு ஹதீஸின் ஆய்வாளராக, எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு சூஃபியாக ஞானியாக வாழ்ந்து ஒரு பெரும் இறை நெருக்கத்தை பெற்று தன் கடைசி படுக்கையில் இருக்கிறார். அவங்க பிள்ளைங்க, அவர்களின் அன்பு உலமாக்கள் அவங்கள சந்திக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு ரொம்ப அமைதியான நேரம். சுஃபியானு சௌரி அவங்கள படுக்கையில் வச்சு பார்க்க யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்படி ஓடியவர்கள், அப்படி உழைத்தவர்கள், அப்படி தியாகம் செய்தவர்கள், லட்சோப லட்ச இருதயத்தில் அல்லாஹ்வை கொண்டு சேர்த்தவர்கள், ஹதீஸை, ரசூலுடைய ஹதீஸை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கிற இடத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்க படுத்திருப்பது பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் சக்கராத்தும் நெருங்கி இருக்கிறது. அப்போது அவங்களை சந்திக்க வந்த சீடர்களோடு, உலமாக்களோடு, சூஃபிகளோடு அவங்கள பார்த்த ஒன்று அழுதுட்டாங்க. சுஃபியானு சௌரி அவங்க அழுது யாருக்குமே தாங்கல்ல. அவ்வளோ பெரியவர் அழுதால் அவங்க அழுகிறாங்க. அதுவும் அந்த நேரம் எப்படி இருக்குதுன்னா, தண்ணி கூட குடிக்க முடியாத கட்டம். உடனே கேட்டாங்க கூட இருந்தவங்க உலமாக்கள், தாங்கள் அதிகமாக பாவம்லாம் செய்யலையே அழனுமான்னு கேட்டாங்க. பாவம் நிறைய செய்யவில்லையே, நிறைய பாவம் செய்தவங்க எல்லாம் அழணும் சக்கராத்தில். அந்த நேரம் அவர்களுக்கு பயங்கரமான நேரம். பாவமே செய்யாத நீங்கள், அதிக பாவம் செய்யாத நீங்கள் அழணுமா? உடனே படுத்தவங்க கீழே குனிஞ்சி அங்கே ஒரு சின்ன குச்சி துரும்பு கிடந்துச்சு, அதை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்து சொன்னாங்க, தனூபி அஹ்வனு மின் ஹாதா, நான் செய்த பாவத்தையா பேசுகிறீர்கள்? என் பாவம் இந்த குச்சியை விடவும் தாழ்வானது என்றார். இந்த குச்சியை விடவும் கேவலமானது, அற்பமானது. அப்படின்னா இந்த குச்சி அளவுக்கு கூட நான் பாவம் செய்யலை. இந்த குச்சியை விட, அவங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த பதில், நீங்கள் அதிகமாக பாவம் செய்யலையேன்னா ஏதோ கொஞ்சமாக செய்த மாதிரி தெரியுது. இந்த குச்சியை காட்டி சொன்னாங்க, இதை விடவும் என் பாவம் ரொம்ப குறைவானது, பாவம் செய்யலை. அப்போ அழுகிறீங்களே, எனக்கு பயம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் அல்லாட்ட போகிறேன். ஒரு சில நிமிடங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று பயப்படுகிறேன். அந்த கண்மூடும் நேரம், என் ரூக வாங்கும் நேரம், அந்த நேரம் என் ஈமான் அல்லாஹ் எடுத்துருவானோன்னு பயப்படுகிறேன்.
அந்த கடைசி வினாடி நான் நடைபோடுகின்ற இந்த பாதை ஒரு ஆபத்தான பாதை. இது முடியை விட மிக நுணுக்கமான ஒரு வழி. அதன் மீது நான் நடக்கிறேன். பயம் இருக்கிறது, இங்கே விழுந்து விடுவேனோ, இங்கே விழுந்து விடுவேனோ, ரூக வாங்குற போது ஈமான விட்டும் பிரிக்கப்பட்டு வாங்கிடுவேனோ, அந்த ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அந்த நேரம் கண்ணை மூடிட்டு அவங்க எப்படி எடுப்பாங்களோங்கிற பயம் இருக்கிறது. நான் பாவத்தை நினைத்த அளவில்லை, மௌத்தை பயந்தும் அளவில்லை. மௌத்து நேரத்தில் ஈமான் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன். எந்த மனிதர்கள், எப்படி வாழ்ந்தவர்கள், எப்படி உணர்வுக்கு சொந்தக்காரர்கள், தன் பலம் இல்லை, தன் கல்வியை நம்பவில்லை, தன் பணத்தை நம்பவில்லை, மதிப்பை நம்பவில்லை, லட்சோப லட்ச மக்களுக்கு நேர்வழியின் வாசலை திறந்து வைத்தார்களே அதை நம்பவில்லை, தன்னிடத்தில் இருந்த சூஃபிசத்தை ஞானத்தை நம்பவில்லை, அத்தனையையும் கீழே போட்டுட்டு அல்லாட்ட கண்ணீர் வடிக்கிறாங்க. ரப்பே, என்னுடைய கடைசி நேரம் ஈமான் பிடுங்கப்பட்டு விடக்கூடாது. அதான் அல்லாஹ் நம்புகிற வாழ்க்கை, பயந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாங்க, ரொம்ப பொருத்தமாக வாழ செய்வானாங்க. இந்த 2 நாள் இஸ்திமா நம்மை பண்படுத்த செய்வானாக. இங்கே நிறைய ஆலிம்கள், உலமாக்கள், ஹலீஃபாக்கள் உங்களுக்கு முன்னால் வந்து உட்காருகிறார்கள். அவர்களின் அருமையான அந்த சொற்கள் உங்கள் இதயத்தின் மூடிய கதவுகளை திறக்க செய்வானாக, இருண்ட உள்ளத்தை வெளிச்சமாக்குவானாக. மிகச்சிறப்பான நிலையில் இங்கிருந்து நாம் ஊர் திரும்பணும். 2 நாள் இஸ்திமா லேசு வேலை இல்லை. என்ன தியாகம், என்ன அர்ப்பணிப்போ அவ்வளோ ஆரிமோலாட்ட கேட்கணும். அவங்க செய்கிற தியாகம், அர்ப்பணிப்போ. இங்கே ஹதரத்தினுடைய மகனார் இருக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் இன்றைக்கி இதை முழுசாக எடுத்து தூக்கி சுமக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேலை. 6 நேரம் சாப்பாடுகள், போக்குவரத்துகள், வர்றவங்களுக்கு தங்கு வசதி எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு போகிறவங்க திருப்தியாக போகணும், அல்லாஹ்வை அடைஞ்சிட்டு போகணும். எவ்வளோ பெரிய இலக்கு, ஒரு பெரிய விஷயம் இது. ஏதோ வந்தோம், கூடினோம், களைந்தோம், நிலையை மாற்றுங்கள். ராத்திரி அழுது பாருங்கள், தூக்கத்தில் எழுந்திரித்து தஹஜ்ஜத்தில் கண்ணீர் வடியுங்கள். ரப்பே, இந்த நாள் நான் உன்னை பெற்றுவிட்டே விடைபெற வேண்டும். என் நஃப்ஸின் பசியை நான் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு நான் உணவளித்து உன் அன்பை இழந்து விடக்கூடாது. ரப்பே, எதையோ நம்பி, பதவியை நம்பி, மதிப்பை நம்பி, மரியாதையை நம்பி, என் ஆற்றலை, திறமையை நம்பி நான் என் ரப்பே உன்னை விட்டு விடக்கூடாது. யா அல்லாஹ், உன்னை நம்பி வாழ்ந்து உன்னை நம்பி வந்து சேர வேண்டும். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, உன்னையே நம்பிவிட்டேன், உன்னிடத்தில் என்னை ஒப்படைத்தேன். ரப்பனா அலைக்க தவக்கல்னா ஒயிலைக்க அனுப்புனா, நான் மீண்டும் உன் பக்கமே மீளுகிறேன். ஏதோ தப்பு பண்றேன், மீண்டும் உன் பக்கம் தான் வர்றேன். ஒயிலைக்க அனுப்புனா ஒயிலைக்கல் மசீர், நான் மண்டையை போட்டு மௌத்தா போனாலும் உன் பக்கம் தான் வர வேண்டும். இங்கே நான் உன்னை நம்பி வாழணும். ஏதாவது அசம்பாவித தப்பு நடந்து வெளியில் போனால் மீண்டும் உன் பக்கம்தான் திரும்பணும். என் மூச்சு பிரிந்தாலும் உன் பக்கம்தான் வரணும். திருக்குரான் சொல்லுகிற வசனம், அந்த வசனத்தின்படி வாழ செய்வானாக, உயர்த்துவானாக, புனிதமாக்குவானாக, மகத்துவமாக்குவானாக. மனிதர்களாக இல்லை, மனித புனிதர்களாக ஆக்கிவிடுவானாக. உயர்ந்த சொற்கள், அழகிய வாழ்க்கை, அழகிய சொல், அழகிய எண்ணம், அழகிய நிலை, அழகிய செயல்பாடுகள், அழகிய தொழுகை, அழகிய ஒது, அழகிய நோன்பு, அழகிய இபாதத், அழகிய முராக்கபா, முஷாஹதா அல்லாஹ் நசீபாக்கி தருவாங்க. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தையில்லா நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பானாக. குழந்தை கர்ப்பமாக இருக்கிற நமது பிள்ளைகள் சுகமாக பெற்றெடுக்க செய்வானாக. சாலிகான தாயும் பிள்ளையும் ஹயாத்தோடு, அல்லாவின் அருளோடு, ரசூலின் தொடர்பில் மனம் கமலும் சந்ததியர்களை தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ்
உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியில் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமாக்கள் இங்கே சங்கை நிறைந்த கலீஃபாக்களின் அற்புதமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.